பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்ற முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே இந்த ஜெபத்தினால் ஒரு நல்ல விடுதலை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், ஒரு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாருங்க, எத்தனை பெரிய பாவியாயிருந்தாலும் சரி, எத்தனை பெரிய துஷ்டனாயிருந்தாலும் சரி, எத்தனை கொடுமையான பாவியாயிருந்தாலும் அவன் தேவ சமூகத்திலே வந்து நம்முடைய தேவனை நோக்கி பார்த்து, என் தெய்வமே, என் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன். நீர் எனக்காகவே கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தீர். நீர் சிந்திய அந்த பரிசுத்த இரத்தத்தினால் என் பாவங்கள் அற என்னை கழுவும். ஐயா, என் பாவங்கள் கழுவப்படுகிறது. நீரே ஆண்டவர், உயிரோடு எழுந்தவர், நீரே என் இரட்சகர், நீரே என் மீட்பர். இப்படியாய் சொல்லி மனஸ்தாபப்பட்டு ஒரு மனிதன் தன் பாவத்தை அறிக்கையிட்ட அந்த நிமிடத்திலே, நன்றாய் கவனியுங்கள், அந்த நிமிடத்திலே அவன் பரலோக குடியாய் மாறிவிடுவான். அப்பொழுது அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவன் பரிசுத்தனாய் மாற முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது பாருங்கள். இது போலவே நாம் இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே, ஐயா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே, ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய நல்ல வார்த்தையின்படியே நாம் நின்று ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியில் நின்று ஜெபிக்கும் பொழுது ஒரு வாழ்க்கையில உடனடியாய் ஒரு மாற்றம் வர முடியும். ஒருவேளை நீங்கள் உடனடியாய் அதை காண முடிகிறதோ இல்லையோ, உங்களுடைய மாற்றத்தின் அஸ்திபாரம் ஆரம்பமாகும், உங்கள் மாற்றத்தின் ஊற்றுக்கண் உதயமாகும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஒரு தொடக்கம், ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும். நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ, உணர முடிகிறதோ இல்லையோ, கர்த்தருடைய ஆளுகை அங்கே உண்டாகும். கர்த்தர் சொன்னாரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன், செய்வேன். ஓ, ஐ டிக்ளேர். ஆமென். அப்படியாய் கர்த்தர் உங்களுக்காக செய்ய முடியும் என்று நம்புங்கள். ஒவ்வொரு ஜெப வேளையிலும் நிச்சயமாய் நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற, அதான் பரிசுத்த ஆவியானவரோடு இருந்து ஒரு வைராக்கியத்தோடு இந்த 40 நாளின் 4ஆம் நாளாக இந்த நாளிலே பிசாசின் ஆதிக்கங்கள் நாசமாய் போகும், பிசாசின் வல்லமைகள் அழிந்தே போகும், எல்லா கட்டுகளும் உடையும், எல்லா உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் மாந்திரீக கட்டுகளும் இன்று நிச்சயமாய் சங்கரிக்கப்படும், அவை அழிந்து போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. தடைகளை நீக்கி போடுகிறவர் நிச்சயமாய் உங்களுக்கு முன்பாக, உங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு, அல்லது நீங்கள் போகிற போக்கிற்கு, எடுத்திருக்கிற புதிய முயற்சிகளுக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் ராஜாதி ராஜாவாய் நடந்து போவேன் என்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற, ஐயா, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளே, இந்த 40 நாளில் ஒரு அத்தியாயம் மாறும். ஐயா, இந்த 40 நாளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாக நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஐயா, நீங்கள் வாளாய் இல்லாதபடி உங்களை தலையாக்குகிறவர் உங்களோடே கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அதுபோலவே உங்களை கீழாக விடாதபடி மேலாக்குகிறவர், ஐயா, நீங்கள் கீழாகி போகாதபடி உங்களை உயர்த்துகிறவர், மைட்டி காட் உங்களோடே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் அடிமைகளாய் மாறுவதற்காய் அவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்குவதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்று எத்தனை கடன்கள், துன்பங்கள், ஆபத்துகளிலே இருந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள். நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபம், வசனத்தை, தேவ வார்த்தைகளை, ஆவியாயிருக்கிற நம்முடைய கர்த்தரே
சொன்ன நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்போம். அவை ஆவிகளாய் கிரியை செய்யும், அக்கினியாய் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா மலை போன்ற பிரச்சனைகளையும் மலைகளை அடித்து நொறுக்குகிற, ஆமென், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் இந்த வார்த்தையில் கடந்து வரும். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது பலன் செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2 தீமோத்தேயு 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இப்படியாய் பவுலடியார் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இன்று என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் அவரோடே கூட பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, தினம் தினம் ஜெபிக்கிறோம், ஐயா, என்றும் ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நாட்கள் ஆகிவிட்டது. அநேக காரியங்களை எங்களுக்கு அவர் நன்மையாய் செய்திருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எங்களை வாட்டி வதைக்கிறது. எங்களால் ஈடேற முடியவில்லை, முன்னேற முடியவில்லை. காத்திருக்கிறோம், நன்மை வரும் என்று காத்திருக்கிறோம். சில வேளைகளிலே கஷ்டமும் கடனும் நஷ்டமுமாய் போய் முடிகிறது. ஐயா, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வரும் என்று காத்திருந்தோம். ஆனால் எதிர்பார்த்ததற்கு மாறாய் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? என் குடும்ப வாழ்க்கை இப்படி திசை மாறி போகும் என்று நான் நினைக்கவே இல்லை. என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. ஐயா, என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு சுகந்தமும் வசந்தமும் இல்லாத ஒரு வறட்சியும் வனாந்தரமும் வரும் என்று நான் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லையே. எப்படி, ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இந்த கர்த்தரை நம்பித்தானே இருக்கிறேன், இந்த இயேசுவை தானே நான் நேசிக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, அவரோடே கூட நீங்கள் பாடுகளை சகித்தீர்களே ஆனால், ஓ glorious name of Jesus, தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உம்மோடே கூட பாடுகளை சகிக்கிற, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகளை சகிக்கிற, ஓ லார்ட், உம்முடைய நீதியின் நிமித்தம் பாடுபடுகிற, துன்பப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம், ஆமென், உம்மோடே கூட என் இயேசுவின் நாமத்தினாலே பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறபடியினால் என் நேசரோடே கூட ஆளுகையும் செய்வோம் என்று நீங்க சொன்னது போலவே இவர்கள் ஆளுகை செய்கிற உயரமும் உன்னதமுமான உயரத்தில் இவர்களை பறக்க செய்யும்படியாய் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எத்தனை தடைகள், ஆபத்துகள், எத்தனை உபத்திரவங்கள், சோதனைகள் இருந்தாலும் சரி, இன்று இயேசுவின் நாமத்தினாலே ஓ காமா சந்து ருக்கவரா சந்து ருக்கவரா தரவோ, இன்று இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், வெற்றி வாழ்க்கையின் திருப்புமுனை ஆரம்பமாகும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கட்டுகளும் மாறி போகும்படியாய், இவர்களை உபத்திரவப்படுத்துகிற எல்லா சோதனைகளும் வேதனைகளும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால், ஐயா, ஓ லார்ட், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற பிள்ளைகள், ஐயா, கடந்த கால வாழ்க்கையை விட்டு விட்டு என் தெய்வமே உம்மோடே கூட மரித்து, ஓ லார்ட், இருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் என் தேவனாகி கர்த்தரோடே கூட பிழைத்தும் இருக்கும்படியாய், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இவர்கள் எல்லோரும் பிழைத்திருக்கத்தக்கதாக என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு ஒரு ராஜ மேன்மையை கொடுக்கும்படியாய், ஆமென் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்மோடு இருந்து ஆளுகை செய்கிற, ஐயோ லார்ட், இவர்களை பலவந்தப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, சிக்கலிலும் சிரமங்களிலும் அகப்படுத்துகிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இவர்கள் ஆளுகை எடுக்கும்படியாய், இவர்கள் வெற்றி பெறும்படியாய், ஆமென்.
ஓ இவர்கள் எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் குழப்பங்களையும் மலை போன்ற பிரச்சனைகளையும் மிதித்து நொறுக்கி பதற்கு ஒப்பாக்கி விடுகிற ஒரு ராஜரீக மேன்மையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்தகாரத்தில் இருந்த பிள்ளைகளை ஓ லார்ட் இன்று இயேசுவின் நாமத்தினாலே மாரா சந்து ருக்கபரதரா சந்தரபக்கரா சந்து ருக்கபரதரபு யார் 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 அந்தகார சூழ்நிலைகளிலே ஓ லார்ட் ஒருவேளை உபத்திரவங்கள் வேதனைகள் சோதனைகள் அல்லது பல்வேறு பிசாசின் உபத்திரவங்களிலே அகப்பட்ட பிள்ளைகள் இன்னும் கடனும் கஷ்டமும் நஷ்டமும் தோல்வியும் வெட்கமும் அவமானமுமாய் காணப்படுகிற அந்தகாரத்தில் இருக்கிற பிள்ளைகளை என் தெய்வமே நீங்களே உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய சர்வ வல்லவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று நம்புங்கள். மரா சந்துரு கபரதரபோ தனமா சந்துருமதரபோ என் தெய்வமே இவர்களை ஐயா நீர் இவர்களுக்கு செய்ய போகிற செய்து கொண்டிருக்கிற மகத்துவமான புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆமென் நன்றி செலுத்துகிறோம். என்ன அந்தகாரத்தில் இருந்தார்களோ அந்த அந்தகாரங்களில் இருந்து எந்த எந்த துன்பங்கள் உபத்திரவங்கள் சதிமோஷங்கள் சூனியங்கள் எந்த விதமான செய்வினைகள் மந்திரங்களிலே அகப்பட்டிருந்தார்களோ எல்லா அந்தகார கட்டுகளிலும் இருந்து எந்த பாவங்கள் சாபங்களிலே அகப்பட்டிருந்தார்களோ அந்த அந்தகாரத்தில் நின்று என் தெய்வமே இவர்களை உம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நிறைந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நரியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் என் தெய்வமே இவர்களை பரிசுத்த ஜாதியாகவும் உமக்கு சொந்த ஜனமாகவும் மாற்றி இருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சொந்த ஜனமாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஆமென் ஆண்டவரே ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒருவரும் வெறுமனே போகாதபடி ஒருவரும் வந்த வண்ணமே போகாதபடி இந்த ஜபம் ஒரு மாற்றத்தை இந்த ஜபம் ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். 40 நாளாய் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்க ஆமென் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அவருடைய நீதியையே நாட வேண்டும் என்று வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக ஓலார் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை இவர்களுக்காய் நீர் சொல்லி செய்யும்படியாய் இவர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ஆமென் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் என் தெய்வமே இவர்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஜாதியாய் என் தேவனாகி கர்த்தருக்கு சொந்தமான ஜனமாயும் நீர் மாற்றி இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லா இடர்பாடுகள் எல்லா துன்பங்கள் வேதனைகளிலும் இருந்து இன்று ஒரு மாற்றம் மரா சந்து ருக்கபரதரபோ ஒரு கபரதரபோ ருக்கபர சந்த ரகபோ ருக்கபரதரபோ இன்று ஒரு மாற்றம் இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் இன்று ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஆமென். இந்த ஆச்சரியமான ஒளி எல்லா வேதனைகள் வலிகள் துக்கங்கள் எல்லா பெரும்பாடுகள் சிறுபாடுகள் எல்லா கஷ்டங்களிலும் இருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தெய்வமே வெளிப்படுத்துதல் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஐயா நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து என் அன்பு சகோதர சகோதரிகளிடமும் அவர்கள் பிள்ளைகளிடமும் அன்பு கூர்ந்து உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை பாவங்கள் அற எங்களை கழுவி
ஐயா, உம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி. உமக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதுபோலவே வெளிப்படுத்துதல் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை நீர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீர், நாங்களோ இந்த பூமியிலே அரசாளுவோம் என்று பெரிய பாட்டை பாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. நீ ஒரு வார்த்தையினால் இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளது என்று சொல்லி இருக்கிறீர்கள் சுவாமி. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் வந்திருக்கிற இந்த கூட்டங்களை ஆமென் ஆயத்தப்படுத்தின இந்த ஊழியங்களிலே முன் இருக்கிற ஜெபிக்கிற விடாது ஜெபிக்கிற சில வேளை உதவிகளை செய்கிற அன்பு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த வகையிலும் நாங்களும் எங்களை சார்ந்தவர்களும் எங்கள் திருச்சபைகளை சார்ந்தவர்களும் எங்கள் பட்டணத்தாரும் தேவனை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே நடந்த மகிமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே என்று எழுதப்பட்டிருக்கிறதே ரோமர் 8:17. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் மகிமைப்படும்படிக்கு, நாங்கள் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த பாடுபட்டு சகிக்கிற, பாடுபட்டு வேலை செய்கிற, சுவிசேஷத்திற்காய் தைரியமாய் முன்னிற்கிற தேவ பிள்ளைகளை பரலோகம் தேடிக்கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல தேவ பிள்ளைகளை தேடி கண்டுபிடித்து கொடுக்கும்படியாய் என் தெய்வமே கிறிஸ்துவோடு கூட நாங்கள் மகிமைப்படும்படிக்கு ஐயா அவரோடு கூட பாடுகள் படுகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் உம்முடைய ஊழியக்காரனாய் நின்று கட்டளையிடுகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற இந்த கட்டிகள் எல்லாம் இப்பொழுதே பிடுங்கி போடப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின நல்ல தேவன் இந்த கசந்த தோல்பியத்தை ஐயா முழுமையான வெற்றி சின்னப்பாய் மாற்றுவீராக. இந்த மகளை உயர்த்துவதன் மூலமாய் நீர் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவதன் மூலமாய் ஆமென் காண்கிறவர்கள் கேட்கிறவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலே ஒரு அசைவு உண்டாகும். தேவனாகி கர்த்தருடைய தயவு உண்டாகும். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாரும் இங்கே சோர்ந்து போகாதபடி, யாரும் இங்கே வல்லமை இழந்து போகாதபடி இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ வல்லமையை எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்வோம், தரித்துக் கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி. எல்லா விதமான இடைஞ்சல்களும் துன்பங்களும் ஆபத்துகளும் சேலஞ்சுகளும் உம்முடைய பிள்ளைகளை தாக்காதபடி கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் வெளிப்படட்டும். தேவ அன்பு வெளிப்படட்டும் ராஜா. இந்த சகோதரனை ஆமென் சகோதரியை யார் யார் இங்கே நின்று கொண்டு யார் யார் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி mighty God, ஒருவரும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி, எந்த சூழ்நிலையிலும் எந்த கோலியாத்தோடு யுத்தம் வந்தாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் ஜெயமுண்டு என்று சத்தமாய் சொன்னது போலவே ஆமென். அந்த மகிமையான காரியங்கள் சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஹார கட்டுகளும் கண்ணிகளும் உடைவதாக
இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை உயர உயர பறக்க முடியாதபடி தடுக்கிற எல்லா சாத்தானின் வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய், எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, மென்மேலும் இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற நன்மையும் மகிமையும் மகத்துவமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே யார் யார் சோர்ந்து ஒடுங்கி நாசமாய் போகிற சூழ்நிலையிலே அல்லது கள்ளனால் திருடப்பட்டு அழிக்கப்பட்டு கெடுக்கப்படுகிற சூழ்நிலையிலே வீட்டிலே இருக்கிறார்களோ, இங்கே இருக்கிறார்களோ, அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து வரும்படியாய், அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே லார்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கண்ணிகளும் மாறட்டும், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் அடங்கட்டும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மோடு மரித்த, ஆமென், எங்கள் இயேசுவோடு மரித்தவர்கள் ஞானஸ்தானத்தின் மூலமாகவும், ஆமென், நல்ல கிறிஸ்தவ நீதியுள்ள வாழ்க்கையினாலும், சிலுவையின் நிமித்தம் வந்த பாடுகள் நிமித்தமும் மரித்தவர்கள் அவரோடே கூட எழும்பி இருக்கிறோம். இது எத்தனை சிலாக்கியம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியே இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் பேறு பெற்றவர்கள். இந்த நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நன்றாய் கவனித்து அதனோடு சேர்ந்து ஜெபியுங்கள். உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் போன்ற அற்புதமான அழகான வஸ்துக்களை, கிருபை பொருந்திய ஒரு டிரெஸ்ஸுகளை நீங்கள் அணிய முடியும். வாயை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் திருப்தி ஆக்குவார். நீங்களும் அநேக ஆத்துமாக்களை திருப்தி ஆக்குகிற வேலையை தவறாமல் செய்யுங்கள். இந்த நல்ல சேனல்ல இருக்கக்கூடிய இது போன்ற நல்ல ஜபங்களை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே